Hello everyone, welcome to Chronicle Simplified. In this video, we will discuss the major types of lyric poetry, namely sonnet, ode and elegy. Before we begin, let's review the unique qualities of poetry. அதாவது poetக்கான unique qualities என்னென்னு பார்க்கலாம். First, a poem is arranged in lines. ஒரு போயமோட லைன் ரொம்ப முக்கியம். ஒரு லைனில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை சிலபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். இதை வச்சு தான் நம்ம மீட்டர் கண்டுபிடிக்க முடியும். செகண்ட், எ போம் இஸ் அரேஞ்ச்டு இன் ஸ்டான்சாஸ். ஸ்டான்சா அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இதோட எண்டிங் சவுண்டில் இருந்து தான் அதோட ரைம் ஸ்கீமை நம்ம கண்டுபிடிப்போம். இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் அதை ஃப்ரீ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தேர்ட், எ போம் uses figurative devices and sound devices. இது ரெண்டும் தான் ஒரு போயத்துக்கான important qualities. So most used figurative devices எதுன்னு பார்த்தோம்னா metaphor, simile, personification. metaphor அப்படின்னா direct comparison. My love is like a rose. இதில் என்னோட காதல் ஒரு ரோஜா அப்படின்னு டைரக்டாக கம்பேர் பண்ணுறோம். அடுத்து simile, இங்கே மாதிரி போல அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் லைக் எ லயன், அவன் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். இது சிமிலி. பெர்சானிஃபிகேஷன், ஹியூமன் குவாலிட்டிஸை நான் ஹியூமன் என்டைட்டி மேலே ஏற்றி சொல்கிறது. அதாவது த ட்ரீ டெல்ஸ் இட்ஸ் ஸ்டோரி, இதில் மரம் அதோட கதையை சொல்லுது அப்படின்னு இருக்குது. இது நம்மளோட இமேஜினேஷனை தூண்டுறதுக்காக யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ். அடுத்து சவுண்ட் டிவைசஸ், எஸ்பெஷலி அலிட்ரேஷன், அசனன்ஸ், கன்சனன்ஸ் இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அலிட்ரேஷன்னா சேம் சவுண்ட் ரிப்பீட்டடாக வரும். அசனன்ஸ்னால் அப்படி வர்ற சவுண்டு வவல் சவுண்டாக இருக்கும். கான்சனன்ஸ்னால் அந்த சவுண்டு கான்சனன்ட் சவுண்டாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு போயமோட ரித்மிக் குவாலிட்டியை முடிவு பண்ணுவோம். அதாவது மியூசிக்காலிட்டி, ஒரு பாட்டு மாதிரி ஒரு போயம் இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். இப்போ லிரிக் போய்ட்ரினா என்னன்னு பார்க்கலாம். லிரிக் போய்ட்ரி அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் டைப். மேஜர் டைப்ஸ் ரெண்டு தான். ஒன்று நெரேட்டிவ், ரெண்டாவது லிரிக். நெரேட்டிவ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ஐடியாஸ் பற்றி பேசுகிறது. லிரிக் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் ஐடியாஸ் பற்றி பேசுகிறது. ஸோ லிரிக் போய்ட்ரி ஒரு மொமெண்ட், ஒரு மூட் இல்லை எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். லிரிக் போய்ட்ரி எப்போவுமே ஹைலி மியூசிக்கல் அண்ட் ரித்மிக்கல். ஸோ இதில் யூஸ் ஆஃப் சவுண்ட் டிவைசஸ் அண்ட் லிட்ரரி டிவைசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இந்த லிரிக் போய்ட்ரியை எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பாடுறதுக்காக எழுதுவாங்க. ஆல்வேஸ் இட் இஸ் அக்கம்பெனிட் பை அ லைர். சானட், ஓட், எலிஜி. சானட்டில் மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. பெட்ரார்கன், ஷேக்ஸ்பியரியன், ஸ்பென்சேரியன், மில்டோனிக், கார்டேட், கட்டல், டெசரைமா அண்ட் மாடர்ன். ஓடில் 3 டைப்ஸ் இருக்குது. பிண்டாரிக், ஹொரேஷியன், இர்ரெகுலர். எலிஜியில் 5 டைப்ஸ் இருக்குது. கிளாசிக்கல், பாஸ்டோரல், பர்சனல், ஃபிலோசாபிக்கல், மாடர்ன். ஃபர்ஸ்ட் சானட்னா என்னன்னு பார்க்கலாம். சானட்டுங்கிறது ஒரு 14 லைன் போம். இதில் கம்பல்சரி 14 லைன் இருக்கணும். கம்பல்சரி அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்கணும். அண்ட் இந்த போம் ஸ்ட்ரிக்ட் ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணணும். இது மூணும் இதோட ரூல்ஸ். இதோட தெமேட்டிக் ஸ்ட்ரக்சரும் டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சரும் எப்போல்லாம் டிஃபர் ஆகுதோ அப்போல்லாம் அதை வேறு டைப்புன்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாக சானட்டோட திமேட்டிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா ப்ராப்ளம் சொல்யூஷன் மாடல். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் ஒரு ப்ராப்ளமை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 6 லைன்ஸில் அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துருப்பாங்க. இது 13th century இத்தாலியில், பர்டிகுலர்லி சிசிலியில் கியாகோமா த லெத்தினி அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. இதை பெட்ரார்க் 14th century பாப்புலரைஸ் பண்ணார். டாண்டே இதோட ஆக்டேவ் ரைம் ஸ்கீம் ஃபார்மேட்டை இம்ப்ரூவ் பண்ணார். அதாவது ஏபிபிஏ, ஏபிபிஏ அப்படின்னு ஒரு டிஃபைன்டு ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணார். ஸோ தாமஸ் ஒயிட் அண்ட் ஹென்ரி ஹோவர்ட்
அதாவது ஏ லவ் சரே. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சானட் ஃபார்மை இங்கிலாண்டில் 16th செஞ்சுரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சானட் ஃபார்ம் இங்கிலீஷ் ரினைசன்ஸ் பீரியடில் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. எதனாலனா டோட்டல்ஸ் மிஸ்செலனி அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ், ஃபஸ்ட்டு கலெக்ஷன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பப்ளிஷ் ஆனது எப்போனா 1557. அதுக்கப்புறம் தான் சானட் ஃபார்ம் இங்கிலாண்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சானட்டோட தெமாட்டிக் ஸ்ட்ரக்சர், டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டில் எப்போல்லாம் சேஞ்சஸ் வருதோ அப்போல்லாம் அதை வேறு டைப்ஸாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ரைம் ஸ்கீம் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ரைம் ஸ்கீமை வச்சு தான் ஒரு சில டைப்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இங்கே இந்த போம் பாருங்கள், இது ஷேக்ஸ்பியரோட சானட் நம்பர் 18. ஐ எம் ரீடிங் திஸ் போம் நவ். Shall I compare thee to a summer's day? Thou art more lively and more temperate. Rough winds do shake the darling buds of May, and summer's lease had all too short a date. Sometime too hot the eye of heaven shines, and often is his gold complexion dimmed. இதில் அந்த எண்டிங்ஸ் வேர்ட்ஸ் பாருங்க, டே, மே, டெம்பரேட், டேட், சைன்ஸ், டிம்ட். ஸோ இதில் அந்த எழுத்தை பார்க்கக்கூடாது, அது எந்த மாதிரி சவுண்டில் முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ டே, மே ஒரே சவுண்டில் முடியுது, அதனால நம்ம ஏ அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறோம். டெம்பரேட், டேட் அப்படிங்கிறது ஒரே சவுண்டில் முடியுது, அதனால பின்னு ஒரு லெட்டரை கொடுக்குறோம். அடுத்து சைன்ஸ், டிம்ட், இது ரெண்டு வேறு வேறு சவுண்டில் இருக்குது, அதனால சிடின்னு கொடுக்குறோம். இது மாதிரி எவ்வளோ பெரிய போமாக இருந்தாலும் வரிசையாக நம்ம நம்பர் கொடுத்துட்டு போகணும். கடைசியாக இதெல்லாம் நம்ம வரிசையை எழுதுகிறப்ப ஏபி ஏபி சிடி சிடி அப்படின்னு போகும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரைம் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இட்டாலியன் ஆர் பெட்ரார்கன் சானட். இதோட தெமாட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆக்டேவ் ப்ளஸ் செஸ்டெட். அதாவது ஆக்டேவ் அப்படிங்கிறது 8 லைன்ஸ் இருக்கும், செஸ்டெட் அப்படின்னா 6 லைன்ஸ் இருக்கும். இந்த ஆக்டேவுக்குள்ளே 2 குவாட்ரைன் இருக்குது, ஏபிபிஏ ஏபிபிஏ அப்படின்னு. இந்த செஸ்டெட்டுக்குள்ளே 3 கப்லெட் இருக்கலாம், இல்லை 2 டெர்சா ரைமாக இருக்கலாம். கப்லெட் அப்படின்னா 2 லைன் சேர்ந்தது, டெர்சா ரைமா அப்படின்னா 3 லைன் சேர்ந்தது. ஸோ இதோட தெமாட்டிக் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் சொல்யூஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு 8 லைனில் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, 6 லைன்ஸில் சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிற இடம் 9th லைன், அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா வோல்டான்னு சொல்லுவோம். வோல்டானா ப்ராப்ளமை சொல்லி முடித்து சொல்யூஷனை சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த ஐடியா மாறுது இல்லையா, அந்த ஐடியா மாறுறதை காட்டுறது தான் இந்த வோல்டா. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எதுனா த லோட்டஸ் பை சரோஜினி நாயுடு. இதில் இதோட கிளியர் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஆக்டேவ், செஸ்டெட் அண்ட் வோல்டா, இது மூணையுமே ரொம்ப கிளியராக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இதோட யூனிக் குவாலிட்டி. டைப் 2 இங்கிலீஷ் ஆர் ஷேக்ஸ்பியரின் ஸ்டான்ஸ் சானட். இதில் ப்ராப்ளம் 12 லைன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, சொல்யூஷன் 2 லைன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 12 லைன்ஸை ஷேக்ஸ்பியர் எப்படி பிரிக்கிறார்னா 3 குவாட்ரைன்ஸாக பிரிக்கிறாரு. ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப் அண்ட் ஒரு கப்லெட் ஜிஜி. இந்த கப்லெட்டில் தான் அவர் சொல்யூஷனை சொல்கிறாரு. ஸோ கப்லெட்டில் தான் சொல்யூஷன் சொல்கிறனால 13, 14 லைனில் தான் சொல்லுவார். அப்போ நமக்கு வோல்டா 13th லைனில் இருக்குது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சானட் நம்பர் 18, Shall I compare thee to a summer's day. இதை தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 6 லைன் பார்த்தோம். ஸோ இதோட யூனிக் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா இதில் 3 குவாட்ரைன்ஸ் இருக்குது, ஒரு கன்க்ளூசிவ் கப்லெட் இருக்குது. ஸோ இதோட திமாட்டிக் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். இதுதான் இதோட யூனிக் குவாலிட்டி. டைப் 3 ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸ் சானட். இதில் தெமாட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஷேக்ஸ்பியரியன் சானட் மாதிரியே தான் இருக்கும். ப்ராப்ளம் 12 லைன்ஸில் இருக்கும், சொல்யூஷன் 2 லைன்ஸில் இருக்குது. ஆனால் அந்த 3 குவாட்ரைன்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரைன் ஏபி ஏபின்னு முடியுது இல்லையா, இதில் அந்த முடிகிற சவுண்டில் இருந்து அடுத்த குவாட்ரைன் ஸ்டார்ட் ஆகும், பிசி பிசி. அதுக்கப்புறம் அது முடிகிற சவுண்டில் இருந்து அடுத்த குவாட்ரைன் ஸ்டார்ட் ஆகும், சிடி சிடி.
ஸோ இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று லிங்க் ஆகிற மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் இன்டர்லிங்க்டு ரைம் ஸ்கீம். ஸோ ஓல்டா ஷேக்ஸ்பியரியன் சானட் மாதிரி 13th லைனில் தான் இருக்குது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பென்சரோட கலெக்ஷன் ஆஃப் சானட்ஸ் அமோரிட்டியிலேருந்து சானட் 75 இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இன்இக்வாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்லாக்கிங் ரைம் ஸ்கீம். இது மட்டும்தான் ஷேக்ஸ்பியரியன் சானட்லேருந்து ஸ்பென்சேரியன் சானட்டை டிஃபர் பண்ணி காட்டுற ஒரு யூனிக் குவாலிட்டி. டைப் 4 மில்டானிக் சானட். இதுவும் ப்ராப்ளம் சொல்யூஷன் மெத்தடில் தான் இருக்குது. ஆனால் எந்த பார்ட்டில் ப்ராப்ளம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, எந்த பார்ட்டில் சொல்யூஷனை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ அதை தான் என்ஜாம்மென்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மில்டன் பெட்ரார்கன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, ஏபிபிஏ ஏபிபிஏன்னு, அதாவது ஆக்டேவ். அடுத்து செஸ்டெட் ஃபார்ம் சிடிஇ சிடிஇ இல்லைன்னா அது மாதிரி சிமிலரான ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இதில் ஓல்டா பெட்ரார்கன் சானட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஓல்டா வந்து டிலேடாக இருக்கும், சம்டைம்ஸ் சப்டுலாக எங்கே இருக்குன்னு நம்ம தேடுற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் when I consider how my light is spent by Milton. ஸோ இதோட இன்இக்வாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டேவ் செஸ்டெட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கிளியராக இருக்காது. ப்ளஸ் அன்லைக் பெட்ரார்கன் சானட் லவ் இதோட தீம் கிடையாது. இதோட தீம் ஃபிலசாபிக்கலாக இருக்கும், மெடிடேட்டிவாக இருக்கும். ஸோ மில்டானிக் சானட் பெட்ரார்கன் சானட் ஃபார்மை க்ளோஸாக ஃபாலோ பண்ணாலும் இதில் செஸ்டெட் ஆக்டேவுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம ஈஸியால் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது இதோட வோல்ட்டாவை நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது. மூணாவது இதோட தீமு லவ் கிடையாது. இதோட தீம் ஃபிலசாபிக்கல் இல்லைன்னா மெடிடேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். டைப் 5 கார்டேட் சானட். கார்டேட் சானட்டில் பெட்ரார்கன் சானட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், ஏபிபிஏ ஏபிபிஏ சிடிஇ சிடிஇ அப்படின்னு. அதோடு சேர்த்து ஒரு கமெண்ட்ரியும் இருக்கும். அந்த கமெண்ட்ரி 3 லைனில் இருக்கலாம், 7 லைனில் இருக்கலாம், ஈவன் 21 லைன்ஸில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுற கமெண்ட்ரியை தான் என்னன்னு சொல்கிறோன்னா கார்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டெண்டட் ஃபார்மை கார்டேட் சானட் அப்படின்னு கூப்பிடுறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் த கம்ப்ளைண்ட் ஆஃப் லிசா பை சர் பிலிப் சிட்னி. டைப் 6 கட்டில் சானட். இது ஆக்டேவ் செஸ்டெட் டிவிஷனை ஃபாலோ பண்ணும், ஆனால் அந்த டிவிஷன் கம்ப்ரஸ்டாக இருக்கும். எப்படின்னா ப்ராப்ளமை 8 லைன் ஆக்டேவுக்கு பதிலாக 6 லைன் செஸ்டெட்டில் சொல்லும். சொல்யூஷனை 6 லைன் செஸ்டெட்டுக்கு பதிலாக 4 லைன் குவாட்ரைனில் சொல்லும். அண்ட் கமெண்ட்ரி ஆஃப் லைனில் இருக்கும். ஸோ மொத்தமாக இதில் 10 லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆக்டேவுக்கு பதிலாக செஸ்டெட் இருக்கும், செஸ்டெட்டுக்கு பதிலாக குவாட்ரைன் இருக்கும், கோடா ஹாஃப் லைனில் இருக்கும். இந்த போம் அயாம்பிக் பெண்டாமீட்டரில் எழுதியிருந்தாலும் லாஸ்ட் லைன், அதாவது அந்த ஹாஃப் லைன் வந்து அயாம்பிக் பெண்டாமீட்டரில் இருக்காது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெய்டு பியூட்டி பை ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ். இதை மற்ற சானட்லேருந்து பிரிக்கிற 2 குவாலிட்டிஸ், ஒன்று இது 10 லைனில் இருக்கும், அடுத்து இது ரொம்ப லாஜிக்ஸை ஃபாலோ பண்ணும். டைப் 7 டெர்சா ரைமா சானட். இந்த சானட் 4 டெர்செட்டில் ஃபஸ்ட்டு 12 லைன்ஸ் இருக்கும், அடுத்து ஒரு கப்லெட் இருக்கும். டெர்செட் அப்படின்னா ஒரு ஸ்டான்ஸால 3 லைன் தான் இருக்கும். எஸ்பெஷலி டெர்சா ரைமா சானட்டில் இந்த 3 லைனும் இன்டர்லாக் சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கும். எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் இருக்கிற எண்டிங் சவுண்டு ஏபிஏ, இதில் செகண்ட் லைனில் இருக்கிற அந்த பி சவுண்டு அடுத்த ஸ்டான்ஸால் ஃபஸ்ட் லைன் சவுண்டோட சேமாக இருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். பி சிபி, இந்த சி அடுத்து அதே சவுண்டு சி இங்கே வரும், சிடிசி, அடுத்து திரும்ப டிஇடி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில்
terza rhyme sonnet இருக்கும். ப்ளஸ் இதோட சேர்த்து ஒரு கப்லெட் இருக்கும். ஸோ டோட்டலி 14 லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இதை இன்டர்லாக்டு டெர்சா ரைமா ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓ டு த வெஸ்ட் விண்ட் பை ஷெல்லி. இதோட இனிக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது டெர்செட் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான். அடுத்து டைப் 8 தட்ஸ் மாடர்ன் சானட். இதில் 14 லைன் இருக்கும், ஆனால் எந்த ஸ்ட்ரக்சரும் இருக்காது. செஸ்டெட், ஆக்டேவ், குவாட்ரைன் அப்படின்னு எந்த ஸ்ட்ரக்சரையும் நம்மளால் பார்க்க முடியாது. ரெண்டாவது இது ஃப்ரீ வெர்ஸ், இர்ரெகுலர் ரைம் ஸ்கீம். மூணாவது இதில் ஓல்டா இருக்காது. ஸோ இது மூணு தான் இதோட இனிக்வாலிட்டிஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் த ஹார்லம் டான்சர் பை கிளாட் மெக்கே. நெக்ஸ்ட் டைப் ஓட். ஓட் எமர்ஜ்ட் இன் 7th century BCE. எங்கே? ஏன்ஷியன் கிரீஸில். இட் இஸ் ரிட்டன் ஃபார் சிங்கிங் accompanied by dance and music. ஓட் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் நோ ஃபிக்ஸ்டு லைன் ஆர் ஸ்டான்ஸா ஃபார்ம், இது ரெண்டுமே கிடையாது. ஓட் அப்படிங்கிறது ஆத்தர் டைரெக்டாக எந்த பர்சனை பார்த்து எந்த சப்ஜெக்டை பற்றி இல்லை எந்த ஐடியா பற்றி பேசுகிறாங்களோ அதை டைரெக்டாக அவங்கள பார்த்தே பாடுற மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ஓடு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஓடு அப்படிங்கிறது எ சாங் ஆஃப் ப்ரைஸ், செலிப்ரேஷன், ரெஃப்ளெக்ஷன், ரெவரன்ஸ். ஸோ இதில் பொதுவாக போயமில் யூஸ் பண்ணுற எல்லா டிவைசஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃப்ரீ வெர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். டைப் 1 பிண்டாரிக் கோட். பிண்டாரிக் கோடோட இனிக்வாலிட்டி என்னென்னா இதில் 3 பார்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரோஃபி, ஆன்டிஸ்ட்ரோஃபி, எப்போட். ரைம் ஸ்கீமோ லைன் லென்த்தோ இர்ரெகுலராக தான் இருக்கும், ஆனால் இதோட இனிக்வாலிட்டி இந்த ட்ரையாடிக் ஸ்ட்ரக்சர். This is written for public performance and it has dramatic tone. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் Ode on the Spring by Thomas Gray. Type 2 Horatian Ode. Horatian Odeல unlike Pindaric Ode regular uniform stanza structure இருக்கும். அதாவது இதில் quatrains யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே குவாட்ரைன் ஃபார்மேட்டில் இருக்கும். அதான் ஹொரேசியன் ஓடோட யூனிக்வாலிட்டி. ப்ளஸ் இது பிண்டாரிக் ஓடை விட சிம்பிளாகவும் இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரூ மார்வெல்ஸ் அண்ட் ஹொரேஷியன் ஓட் அப்பான் கிராம்வெல்ஸ் ரிட்டன் ஃப்ரம் அயர்லாண்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட யூனிக்வாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ஸ்டான்ஸா ஃபார்ம், அதாவது குவாட்ரைன்ஸ். ப்ளஸ் இதோட டோனு கான்டம்ப்ளேட்டிவ் டோன். பிண்டாரிக் ஓடோட டோன் ட்ராமாட்டிக் டோன், இது கான்டம்ப்ளேட்டிவ் டோன். அடுத்து டைப் 3 இர்ரெகுலர் ஓடு. இதில் பிண்டாரிக் ஓடு மாதிரி ட்ரையாடிக் ஸ்ட்ரக்சரும் இருக்காது, ஹொரேஷியன் ஓடு மாதிரி ஸ்டான்ஸா ஸ்ட்ரக்சரும் இருக்காது. இது ஃப்ரீ வெர்ஸ் போம், ரைம் ஸ்கீமும் இருக்காது, லைன் லெட்டரும் இருக்காது. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கவுலிஸ் ஓட் ப்ரூட்டஸ், ஆல்சோ நோன் as Ode upon Brutus. Another best example Ode to the West Wind by Shelley. ஸோ இதோட இனிக்வாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளெண்டிங் ஆஃப் எமோஷன் வித் தீம்ஸ். ஸோ லாஸ்ட் டைப் எலிஜி. Elegy also originated in ancient Greece around 7th century BCE. இதோட இனிக்வாலிட்டி என்ன அப்படின்னா it is written in elegia couplets, அதாவது alternating lines of dactylic hexameter and pentameter. இந்த மீட்டர்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி elegy during the classical period, அதாவது கிரீஸில் used to address diverse themes like love, war, death. But when it came to England, இங்கிலாந்துக்கு வர்றப்ப அதை ஒரு சோக பாடலாக தான் பார்த்தாங்க. இங்கிலாண்டில் they used elegy form only to write a songs that lament, mourn or convey grief.
இங்கிலாந்துலேயும் அதே ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணாங்க, அதாவது எலிஜியா கப்லெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் தீம்ஸ் வந்து மோஸ்ட்லி அபவுட் டெத், லாஸ் அண்ட் டிரான்சியன்ஸ். லவ், வார் அப்படிங்கிற தீம் எல்லாம் இங்கிலாண்டில் எழுதப்பட்ட எலிஜிஸில் அவங்க அட்ரஸ் பண்ணலை. ஸோ கிளாசிக்கல் டைப்பை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம். செகண்ட்லி, இங்கிலாண்டில் இதோட டோன் வந்து மோஸ்ட்லி மெடிடேட்டிவ் அண்ட் கன்சோலேட்ரி, அதாவது ரொம்ப வந்து ஆழ்ந்து ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்குற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். இட் சர்வ்ஸ் அஸ் எ ட்ரிபியூட் ஆர் கத்தாசிஸ். ட்ரிபியூட்னா இறந்தவங்களை பற்றி புகழ்ந்து சொல்கிற மாதிரி இருக்கும். கத்தாசிஸ் அப்படிங்கிறது அந்த எமோஷனல் பியூரிஃபிகேஷன், கிளென்சிங், நம்ம சோகத்தை வந்து தொடச்சி எடுக்கிற மாதிரியாக அந்த சாங் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டே போகும். இதுதான் எலிஜி. இதோட டைப்ஸ். ஸோ டைப் 1 கிளாசிக்கல் எலிஜி ரிட்டன் இன் டாக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர் அண்ட் பென்டாமீட்டர். டைப் 2 பாஸ்டோரல் எலிஜி. இது ஏன் பாஸ்டோரல் எலிஜி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் பாஸ்டோரல் செட்டிங் இருக்கும். அதாவது ஒரு ஷெப்பர்டு பாடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு ஷெப்பர்டு இறந்து போய் நேச்சர் அதை மோன் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. நேச்சர் ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து அந்த ஷெப்பர்டோட டெத்தை மோன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதப்பட்டிருக்கும். ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், அதாவது இன்வொகேஷன், கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிக்கும். லேமெண்ட், சோகத்தை சொல்லும். நேச்சரை ஒரு மோனர், அதாவது நேச்சரே சோகமாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். கடைசியாக கன்சோலேஷன், ஆறுதல் சொல்கிற மாதிரி முடியும். ஸோ இதுதான் இதோட ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். பொதுவாக இந்த பாஸ்டரல் எலிஜி ஒரு டிசீஸ்டு பர்சனை பற்றி இருக்கும். அந்த டிசீஸ்டு பர்சன் போயட்டோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க மேக்ஸிமம். ஷிஃப்ட் டுவர்ட் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நோட்டபிள் குவாலிட்டி, அதாவது இறந்துட்டாங்க அப்படிங்கிறத மோன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் டுவர்ட்ஸ் த எண்ட் தே வில் ரியலைஸ் எஸ் இட் இஸ் நேச்சுரல், வி ஆர் மார்டல் பீயிங்ஸ் அப்படின்னு இருக்கும் டுவர்ட்ஸ் த எண்டிங். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிசிடாஸ் பை ஜான் மில்டன். இதோட இன்இக்வாலிட்டி, இதில் பாஸ்டோரல் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பர்சனல் எலிஜி, இதில் மீட்டர் இருக்காது, ஸ்டான்ஸா ஃபார்ம் இருக்காது, பாஸ்டோரல் செட்டிங் இருக்காது, பாஸ்டோரல் எலமெண்ட்ஸ் இருக்காது, பேட்டர்ன் இருக்காது. ஆனால் தீம் சேமாக இருக்கும். இதுவும் ஏதாவது ஒரு டிசீஸ்டு பர்சனை பற்றி அட்ரஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதோட டோன் டைரக்டாகவும் கான்வர்சேஷனலாகவும் இருக்கும். அதாவது அந்த டிசீஸ்டு பர்சன் இல்லாததை நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு அவங்கள்ட்டே சொல்கிற மாதிரியான ஒரு டோன் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன் மெமோரியம் பை ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன். ஸோ இதோட இன்இக்வாலிட்டி, இது இண்டிவிஜுவல் லாஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த டிசீஸ்டு பர்சனோட எமோஷனல் இன்டிமேசி, இம்மீடியேசியை கன்வே பண்ணும். டைப் 4 philosophical or metaphysical elegy. இது ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், ஃப்ரீ வேர்ஸ் ஃபார்ம்லேயும் இருக்கலாம். ஆனால் பாஸ்டோரல் எலிஜியோட அந்த ஸ்ட்ரக்சர் இதில் இருக்காது. இதுவும் மெடிடேட்டிவ் டோனில் தான் இருக்கும். ஆனால் இண்டிவிஜுவல் பர்சன், அதாவது ரீசெண்ட்லி டிசீஸ்டு இண்டிவிஜுவலை பற்றி இது பேசாது. மேக்ஸிமம் இது ப்ராடர் தீம்ஸை அட்ரஸ் பண்ணும். அதாவது நம்மளாம் ஏன் பிறக்கிறோம், நம்மளாம் ஏன் இறக்குறோம் அப்படின்னு எக்ஸிஸ்டென்ஷியல் மெட்டபிசிக்கல் தீம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக அதுதான் நேச்சர் அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டோனில் இது முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட் பை தாமஸ் கிரே. இதோட டோன் மெடிடேட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் அக்செப்டன்ஸ் ஆஃப் மார்டாலிட்டி அந்த ஐடியாவும் இதில் கன்வே ஆகிருக்கும். ஸோ இதோட இன்இக்வாலிட்டி, இட் ஹேஸ் டிட்டாச்ட் அண்ட் கான்டம்ப்ளேட்டிவ் டோன். லாஸ்ட் டைப் மாடர்ன் எலிஜி. மாடர்ன் எலிஜி அப்படின்னா இது ஃப்ரீ வேர்ஸில் இருக்கும், ஃபிக்ஸ்டு ரைம் ஸ்கீம் இருக்காது, மீட்டர் இருக்காது, பாஸ்டோரல் செட்டிங் இருக்காது. ப்ரெசண்ட் மாடர்ன் பொய்டிக் ஸ்டைல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது டெத்தை பற்றி மட்டும் பேசாது. இந்த ஞாபகம் வருது ஞாபகம் வருதுன்னு ஒரு பாட்டு வரும்ல, அது மாதிரி
கடந்த காலத்தை பற்றி பேசும், கடந்து வந்த இடங்களை பற்றி பேசும். அப்புறம் நம்மளோட ஐடியல்ஸ், லாஸ்ட் ஐடியல்ஸ், அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி லாஸ்ட் ஐடியல்ஸ் பற்றி பேசும். இது ஒரு பிளெண்ட் ஆஃப் ஐரணி, ஃப்ராக்மெண்டேஷன், அன்கன்வென்ஷனல் இமேஜரி இதெல்லாம் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் த ட்ரூத் த டெட் நோ பை ஆன் செக்ஸ்டன். குவாலிட்டி அண்ட் இது எலிஜின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, இட் ரிட்டைன்ஸ் மோர்னிங் டோன். அந்த சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில் இருக்கும். அந்த டோன் வந்து சோகமாக இருக்கும். ஆனால் எலிஜியோட எந்த ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம இதில் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட், ஒரிஜின் ஆஃப் த டேர்ம்ஸ். சோனட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு இத்தாலியன் வேர்டான சோனஸ் மீனிங் சவுண்ட், அதிலேருந்து ட்ரைவ் ஆகி சானட்டோ அப்படிங்கிற வேர்டில் இருந்து வந்தது. இந்த சானட்டோ அப்படிங்கிற வேர்டோட மீனிங் லிட்டில் சாங், அதை தான் 14 லைன் சாங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓட் அப்படிங்கிற வார்த்தை க்ரீக் வேர்டில் இருந்து வந்தது. அந்த க்ரீக் வேர்டு எய்டீன் அப்படின்னா சிங் ஆர் சாண்ட்னு அர்த்தம். அது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஓய்டு அப்படின்னு ஆணுச்சு. ஓய்டு அப்படின்னா சாங் ஆர் லிரிக்னு அர்த்தம். அதுலேருந்து எமர்ஜ் ஆகி வந்தது தான் ஓடு. அடுத்து எலிஜி, அதுவும் ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது தான். அந்த வேர்டு எலகோஸ் அப்படின்னா டு மூன் அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து ட்ரைவ் ஆகி வந்த வேர்டு எலஜியா. ஸோ இது சாரோ ஆர் ரெஃப்ளெக்ஷன், டெத்தை பற்றி மட்டும்னு கிடையாது, ஏதோ ஒரு சோகத்தை சொல்கிறது. அதுலேருந்து வந்தது தான் எலிஜி அப்படிங்கிற வேர்டு. ஸோ we have come to the end of this video. In the next video we will discuss short story and novel. Thank you. Until next time, stay awesome.